இப்போலாம் சாதி யாருமே பார்க்குறதில்ல அப்படின்னு கேட்பாங்கள்ல. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கூட்டு போய் காமிக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நடந்த சாதிய வன்கொடுமைகள் எல்லாத்தையுமே நான் இந்த புக்கில் வந்து கம்பைன் பண்ணி ஒரு கவிதையாகவே தந்திருக்கேன். பெண்ணின் உடல் மீது நடக்கக்கூடிய அரசியல் ஒவ்வொரு தலைப்புமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நடந்த சம்பவங்களை வச்சு தான் எழுதியிருக்கேன். ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இங்கே சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு. ஜெய்பீம். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா முரளிதரன். நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட இடைக்கநாடு பேராட்சி பனையூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். நான் வந்து இந்த புக் ஃபேர் வந்து 48வது வருஷமாக போயிட்டுருக்கு. நான் இதில் ஒரு 4 வருஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஃபஸ்ட் டைம் என்னோடய புத்தகத்தை நான் இந்த புக் ஃபேரில் வச்சுருக்கேன். இதோட புத்தகம் பேர் பார்த்திங்கன்னா அவனாதி அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து எதுக்கு ரிலேட்டடான ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பனையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன். ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சில கொள்கைகளுக்காக வந்து ஒரு அவனோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவனை ஊரில் இருக்க கொள்கைகள் எதுவும் ஏற்றுக்க முடியாத பட்சத்தில் வெளியில் வந்து ஒரு உலகத்தை பார்க்குறப்போ அவனுக்கு தெரிகிற அவன் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சார்ந்தவங்களுக்கு நிறைய இந்த சாதிய கொடுமைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த புக்கில் தொகுத்து எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தோட கான்டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நடந்த சாதிய வன்கொடுமைகள் எல்லாத்தையுமே நான் இந்த புக்கில் வந்து கம்பைன் பண்ணி ஒரு கவிதையாகவே தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்திருக்கும், அதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த கவிதை தொகுப்பு, பெண்ணின் உடல் மீது நடக்கக்கூடிய அரசியல், அதுக்கப்புறம் நம்மளோட உணவு அரசியல், இது எல்லாத்தையுமே நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு ரிலேட்டான அந்த ஒரு புத்தகமாக தான் இருக்கும். இது புத்தகம் எழுதுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, அதை நான் வந்து ஒரு பனையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். என்னோடய கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜான ஒரு வாழ்க்கை. அதாவது வறுமைக்கு நாங்கள் பழக்கப்பட்டவங்க கிடையாது அப்படின்ற ஒரு திமிர் வந்து எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாருமே தோட்டத்துக்கு ஒரு வீடு வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அது ஃபுட்டுக்கான நீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே எல்லாமே கிடச்சிரும். தோட்டத்துலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை வந்து வயலில் இருக்கும், எல்லாமே இருக்கும். கிடைக்கிறதால நாங்கள் ஒரு மாதிரி ப்ரிவிலேஜான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்தவங்க. அதனால் வந்து நமக்கு இந்த சாதிய வன்கொடுமைகள் எதுவுமே தெரியாத ஒரு மக்களாக தான் இருந்தோம். இப்போ அதுவே நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்து காலேஜ் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நடக்கிற பல விஷயங்களை வந்து என்னால் ஏற்றுக்க முடியலைன்னா நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்ல, அதேமாதிரி நம்மள மாதிரி வாழ்கிற மக்கள் வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நம்மள மாதிரி தான் 2 கால் 2 கை இருக்காங்க. வந்து அவங்களோட வாழ்வியல் முறை வந்து நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக வாழ்கிற மாதிரி இருக்குது நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் அவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இவ்வளோ ப்ரிவிலேஜாக வாழும்போதே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே நம்ம பெரிய டிப்ரெஷன் உட்காரோம்ல. ஆனால் அந்த மாதிரி எளிமையான மக்கள் வந்து எது பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஹேண்டில் பண்ணுறது வந்து என்னை இந்த புத்தகம் எழுதுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அவங்களோட வாழ்வியலை நான் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு இந்த புத்தகம் எழுது. இது வந்து ஒரு சிறிய கவிதை தொகுப்பு மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு தலைப்புமே வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையான நடந்த சம்பவங்களை வச்சு தான் எழுதியிருக்கேன். நீங்கள் இப்போது இதில் ஒரு மேலவளவு அப்படின்னு போட்டிருந்தேன்னா மேலவளவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வரும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அதோட நெரேட்டிவ் ஸ்டோரி வந்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும், அந்தளவுக்கு ஒரு இருக்கும் இதில். இப்போ இந்த ஒரு கவிதை எழுதும் போது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று உண்டாயிருக்கும்ல, இதை வச்சு இந்த கவிதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தருணத்தை? கண்டிப்பாக. அது வந்து உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஒவ்வொரு கவிதையை படிக்கும் போதும் ஒரு சில கவிதைகள்லாம் ஒரு சில பிரச்சனைகளை எடுத்து படிக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இங்கே சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நமக்கு அது கண்ணுக்கு தெரியாததால் அது நடக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போலாம் எல்லாருக்குமே ஒரு சிம்பிளான கேள்வி தான், இப்போலாம் சாதி யாருமே பார்க்குறதில்ல அப்படின்னு கேட்பாங்கள்ல. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கூட்டு போய் காமிக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க கொடுமைகளை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாதின்றது ஒரு இம்மோட்டலான ஒரு திங் அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சாதிக்குன்றது ஒரு முடிவே இல்லை. எனக்கும் வந்து சாதி அழியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் உண்மையை சொல்லப்போனால் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா, சாதி பார்த்து ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் என்னோடய விஷனாகவும் இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நான் சில ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அன்றாட வாழ்வில் கடந்து போகிற எளிமையான மக்கள் இருப்பாங்களே, முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்மளோட
மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸாக இருப்பாங்க, அதாவது துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்களோட வழிகள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வந்து எனக்கு கண்டிப்பாக இதில் தெரியும். நீங்கள் மலைக்குழியில் நம்ம எவ்வளோ பேரை நம்ம விதைச்சிருக்கோம், கொண்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்குறப்போ இதுக்கப்புறம் அந்த தப்பை யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் புதிதாக ஒரு எழுத்தாளராக உள்ள வந்திருக்கீங்க, மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க? உண்மையாக சொல்ல போனால் மக்கள் வந்து புதிதான எழுத்தாளர்களோட புத்தகத்தை வாங்கி படிக்க யோசிக்கிறாங்க. ஒன்ஸ் வேணால் இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸில் வந்து வாங்கினவங்க தான் அதிகம். ஒருத்தர் படிச்சுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்னொருத்தவங்க வாங்கினது அந்த மாதிரி தான் அதிகம். இப்போது சரியான கண்டென்ட் கிடச்சிடுச்சு அப்படின்னா மக்கள் அதை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்கீங்க, எத்தனை வெற்றி எத்தனை போயிருக்கு? இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே புக்கு போயிருக்கு. ஒரு 20 நாளில் வித்தின் 20 டேஸில் வந்து ஒரு 1500 புத்தகம் மேலே போயிருக்கு. இப்போ வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் புக் ஃபேரில் வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி நடத்திருக்கலாமோ இல்லை முன்னாடி நடத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னா இப்போ பொங்கல் லீவ் அதெல்லாம் வரதால் மக்களோட நடமாட்டம் வந்து கம்மியாயிடுச்சு. எல்லாமே ஊரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. புது எழுத்தாளருக்கு இது ஒரு பெரிய வெற்றி தானே? கண்டிப்பாக இது வரைக்கும் ஏன்னா எனக்குன்னு இப்போ நான் பர்சனலாக இவ்வளோ புக்கு போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த புத்தகம் போனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம புக்கு எந்தெந்த ஸ்டால்லாம் கிடைக்கும் தெரியும்? நம்மளோட புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா பூவுலகி நண்பர்கள் 289 290. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் புக் ஸ்டால், அங்கே வந்து பார்த்திங்கன்னா 129 அதோட ஸ்டால் நம்பர். அப்புறம் 321, அப்புறம் 322 வாய்ஸ் ஆஃப் புத்தா எடிஷன் அப்படின்ட்டு ஒன்று. அப்புறம் 365 எழுச்சி பதிப்பகம். அப்புறம் 300 அண்ட் 301 நீலம் பப்ளிகேஷன்ஸ் இங்கேயும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இன்னும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு தான் நீங்கள் எல்லாமே இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து புக்ஸை வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து 10%லேருந்து 30% வரைக்கும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க, புக்ஸை வந்து வாங்கிட்டு போங்க. என்னோடய புத்தகம்னு மட்டும் இல்லை, நிறைய எழுத்தாளர்களோட புத்தகம் இருக்குது. நன்றி.